Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Embedded Systems and IoT Design for Anna University exam April-May 2024. And the subject code is ET3491 and this comes under the regulation 2021. And since it is in 2021 regulation, we don't have the previous year question paper for this particular subject. Since this is a new subject, and in this video, you will see unit-wise discussion and important question discussion, right? So in the subject உடைய unit-wise discussion பார்க்கிறதுக்கு முன்னாடி, I would like to set up a clear expectation about this particular subject, right? இந்த subject வந்து முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் டைம் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு இருந்துச்சு 2017 ரெகுலேஷன்ல, ரைட்? அதுக்கான வீடியோஸும் நம்ம வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், ரைட்? பிஃபோர் கோயிங் டு திஸ் வீடியோ, கோ டு தட் வீடியோ, ரைட்? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எம்பெடட் சிஸ்டம்ஸ் ரொம்ப டஃபா இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்ல அரியர் வச்சிருந்தாங்க, ரைட்? ஸோ இதை ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்லல, பட் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பர்டிகுலர் செமஸ்டர். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேப்பர் தான் உனக்கு வந்து கோர் பேப்பரா இருக்கு, மீதி எல்லாமே வந்து எலக்டிவ் பேப்பர்ஸா இருக்கும். ஸோ அதனால இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் ப்ரொவைடட் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், ஈவன் ரியல் டைம் எம்பெடட் சிஸ்டம்ஸும் சரி, இப்போ வந்து உனக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி கம்பைன் பண்ணி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வாஸ்ட் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ்ல டு பி ஃப்ராங்க் we will not be able to predict questions, right? சோ இந்த ஒரு 3 क्वेश्चन படிச்சா போதும், 2 क्वेश्चन படிச்சா போதும் அப்படின்னு வந்து இந்த சப்ஜெக்ட் நீ படிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா क्वेश्चन பேப்பர் எப்படி வேணா வரலாம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், கண்டிப்பா ஒரு செமஸ்டர்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 2 சப்ஜெக்டோட क्वेश्चन பேப்பர் வந்து ரொம்ப டஃபா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. டஃப் இன் த சென்ஸ் ஒரு அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல, ரைட், ஒன்னு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? அப்போ அத மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா யூ ஹேவ் ப்ராசஸர் அண்ட் as well as ஆர்கிடெக்சர்ஸ், இன்டரப்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? சோ ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி ஒரு டிசைன் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு क्वेश्चन வரலாம், ரைட்? அதாவது நீயே டிசைன் பண்ணு, ப்ரோக்ராம் பண்ணு, 8051 யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுங்க, அந்த மாதிரி क्वेश्चंस வந்து வரலாம், ரைட்? சோ அப்போ அதுக்கு பேரலா இருக்க क्वेश्चन தான் உன்னால அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்? I would recommend you to go through the previous year embedded system, real time embedded system question paper last semester, போன செமஸ்டர், ரைட்? ஏன் அப்படின்னா அதுல வந்து எந்த क्वेश्चन ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியல, ரைட்? 1 or 2 क्वेश्चंस தவிர மீதி எல்லா क्वेश्चंसமே வந்து டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல மைக்ரோ ப்ரோக்ராம் எழுத சொல்லி இருந்துச்சு, ரைட்? ரொம்ப டஃபா இருந்துச்சு, ரைட்? அந்த மாதிரி क्वेश्चंस வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்? சோ அப்போ இந்த பர்టిక్యులர் பேப்பர் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா ஒரு யூனிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 8 क्वेश्चंस இருக்கு, ரைட்? சோ அப்ப 8 क्वेश्चंस உன்னால படிக்க முடியாது, ரைட்? சோ வாட் we have done is we have given you at least 4 questions. கண்டிப்பா இந்த 4 questions நீ கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும், ரைட்? இந்த 4 क्वेश्चन நீ சாய்ஸ் விட்டு படிச்சீங்க அப்படின்னா definitely you will be in trouble. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மட்டும் தான் எடுக்கிறோம், ரைட்? மீதி இருக்கிற ஏரியாஸுமே இம்பார்ட்டன்ட் தான், பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டாபிக் இப்ப இன்டரப்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த क्वेश्चन வந்து யூனிட் 1ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பேரலலா நம்ம கொடுக்கிற இந்த 4 क्वेश्चनக்கு ஏதாவது ஒரு क्वेश्चन கண்டிப்பா வந்திருக்கும். அப்ப இந்த 4 क्वेश्चन நீ படிச்சிருந்தனா ஷூர் ஷாட்டா உன்னால எழுத முடியும், ரைட்டா? சோ அப்ப இந்த 5 யூனிட்ஸ்லயுமே I have given you 4 questions. 4 questions கண்டிப்பா உன்னால படிக்க முடியும். 4 क्वेश्चंसமே படிக்க முடியலனா கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் உன்னால பாஸ் பண்ண முடியாது, ரைட்? சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கொடுக்கிற எல்லா क्वेश्चंसும் ஷூர் ஷாட்டா படிச்சிருங்க, ரைட்? சிமிலர்லி யூனிட் வைஸ் டிஸ்கஷன் பாக்கும்போதே சொல்றேன், யூனிட் 5 and as well as யூனிட் 2, ரைட்? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து பார்ட் சி क्वेश्चंस கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் as well as வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் இருக்கு. அப்ப பார்ட் சில கண்டிப்பா இந்த டிசைன் இல்லனா கேஸ் ஸ்டடிஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? சோ அப்ப அந்த ஏரியாஸ க்ளீனா படிச்சு வச்சுக்கோ, ரைட்? So we'll start with unit wise discussion. So as I said, this particular subject, right, the syllabus is very vast, right?
So இப்ப யூனிட் 1 பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைக்ரோகண்ட்ரோலர். இது வந்து ஏற்கனவே நீ படிச்சிருப்ப, மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் படிச்சிருப்பீங்க. சேம் தான் இங்கேயுமே, ரைட்? இன்ஃபேக்ட் யூனிட் 1 நீ ஈஸியா படிக்க முடியும். Where you will study about 8051 architecture, addressing modes, instruction sets, right? Interrupts, program counters, serial ports, programming. இப்ப யூனிட் 1 நீ எடுத்துக்கோ, ரைட்? நீ மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் கண்டிப்பா படிச்சிருப்ப. So you understand what is the importance of architecture, addressing modes, instruction sets, interrupts, counters. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாஸ் தான், ரைட்டா? அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you would study all this concept. அப்ப more than 7 concepts 8 concepts நீ படிக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டா? So அப்ப at least architecture, addressing modes, instruction set and interrupts இத மட்டுமா தெளிவா படிச்சு வச்சுக்கோ, ரைட்? क्वेश्चन எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். அந்த மாதிரி படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா யூனிட் 1 ஷோர் ஷார்ட்டா உன்னால ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்டா? and யூனிட் 2, so actually நான் வந்து பார்ட் சி क्वेश्चन யூனிட் 2 னு சொல்லிருப்பேன். that is யூனிட் 3, right? யூனிட் 3 and யூனிட் 5. okay, and unit 2 வந்து பாத்தீங்கன்னா once again you can see you have lot of topics here. embedded system பத்தி ஃபுல்லா நீ இந்த particular யூனிட்ல படிப்பீங்க. and sure shorta you should study about model train controller, ARM processor, அதோட instruction set என்ன, and similarly assembly linking and loading, compilation techniques, even program analysis எல்லாமே very important concepts தான், right? so இதுல நான் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த क्वेश्चन தான் வரும், அந்த क्वेश्चन தான் வரும் கிடையாது, right? so what we can do is sure shorta ஒரு 4 क्वेश्चंஸ்ல கண்டிப்பா ஒரு क्वेश्चन கண்டிப்பா வரும் அப்படிங்கற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்திருக்கேன், ரைட்? சோ அதனால சாய்ஸ் விடாம நான் சொல்ற எல்லா क्वेश्चंஸும் படிங்க, ரைட்? and unit 3 once again பாத்தீங்க அப்படினா you can see it is very vast. structure of real time system, right? scheduling assignment, right? and multitask and multiple processes, priority based scheduling. in the area ரொம்ப important, inter process communication, priority scheduling, right? and similarly இப்ப பாத்தீங்கன்னா design examples. the design examples very important, எல்லாமே படிச்சுக்கோங்க. audio player, engine control unit, video accelerator, right? இந்த design questions படிக்கும்போது வந்து just analyze பண்ணி, right, ரொம்ப வந்து by heart பண்ணாம அந்த क्वेश्चन வந்தா எப்படி எல்லாம் எழுதலாம், what are the important areas, என்ன இருக்கு, என்ன டிசைன் என்ன சொல்லிருக்காங்க, ரைட்? ஒரு 2 pages 2.5 pages நான் எப்படி எழுதலாம் அப்படிங்கற பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பாருங்க. மீதி இருக்க ஏரியாஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரைட்? and similarly unit 4 பாத்தீங்க அப்படினா you can see இங்க 4 lines இருக்கும், but you have very vast concepts here. IoT பத்தி, IoT and IoT protocols ஃபுல்லாவே இந்த particular unitல கொடுத்திருக்காங்க, ரைட்? அப்போ இந்த particular unitல இருந்து பாத்தீங்கன்னா நீ படிக்க வேண்டிய क्वेश्चन more than 10 questions இருக்கு, ரைட்? ஆனா கண்டிப்பா வந்து the design of IoT, enabling technologies, IoT protocols, right? IoT system management இதெல்லாம் ரொம்ப key areas. சோ அப்ப நம்ம கொடுக்கிற क्वेश्चंस க்ளீனா படிச்சுக்கோ, ரைட்? and unit 5 IoT system design. IoT system designல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து கொஞ்சம் சின்ன யூனிட்டா தெரியும் உனக்கு, பட் நீங்க Raspberry Pi and Linux on Raspberry Pi நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஷூரா உன்னால ஒரு क्वेश्चन எழுத முடியும், provided இந்த கேஸ் ஸ்டடி அப்படினா என்னன்றதை just go through பண்ணிக்கோ. எல்லாமே home automation, smart cities, environment and agriculture. sure shorta part C ல இந்த கேஸ் ஸ்டடி இல்லனா இந்த டிசைன் எக்ஸாம்பிள்ல இருந்து ஒரு क्वेश्चन வர நிறைய வாய்ப்பு இருக்கு. மத்த யூனிட்ஸை விட யூனிட் 3 and யூனிட் 5ல உனக்கு பார்ட் சி क्वेश्चन வர நிறைய வாய்ப்பு இருக்கு, right? and now we'll see question wise discussion. so before going to question wise discussion, in the subject as I said the importance of this particular subject, right? so இந்த சப்ஜெக்ட்ல இந்த 3 டெக்ஸ்ட் புக்ஸும் வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? கண்டிப்பா நீ வந்து நோட்ஸோ இல்ல லோக்கல் ஆத்தர் புக்ஸோ வச்சு படிக்கிறத விட even if you go through local author books, right, please go through this textbooks. இதுல இருக்க diagrams, இதுல இருக்க interrupts concepts, right? இதுல என்ன examples கொடுத்திருக்காங்க, IoT னா IoT diagrams என்னென்ன இருக்கு, right? Raspberry Pi னா அதுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க, அது எல்லாமே இந்த டெக்ஸ்ட் புக்ஸை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி படிங்க, right? even if it is program based questions வந்தாலுமே இந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து தான் வரும், ரைட்டா? so you can see unit wise இங்க கொடுத்திருக்காங்க உனக்கு. unit 1 இந்த particular text book, the 8051 microcontroller and embedded systems, and actually unit 2 and unit 3 principles of embedded system, right? and similarly internet of things hands on 4 and 5, right? இந்த எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்மே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், ரைட்டா?
சோ எல்லா வீடியோஸ்லயுமே நான் டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்குறேன், பட் எத்தனை பேர் அதை படிக்கிறீங்க, எத்தனை பேர் யூஸ் பண்றீங்கன்னு தெரியல, ரைட்? பட் இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா உன்னால இந்த ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் வந்து படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கோ த்ரூ த டயகிராம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது பின்னாடி என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா உனக்கு வந்து ப்ரோக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸோ இல்ல சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னாலும் அதுல இருந்து தான் கேட்பாங்க, ரைட்? So sure shata all students go through this textbooks, right? And now we'll see unit wise discussion, sorry, question paper discussion, important questions discussion. You can see here in the particular unit 1 la பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, as I said, you have lot of concepts, right? So இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, as I said, unit wise நான் 4 questions கொடுக்கிறேன். இந்த 4 questionsம் தெளிவா படிச்சுக்கோங்க, right? So இங்க வந்து 8051 architecture, addressing modes, interrupts, right, and serial ports. இந்த 4 क्वेश्चन கொடுத்திருக்கேன். இது இல்லாம you have 3 more questions there, right? அதுல இருந்து ஒரு क्वेश्चन வர வாய்ப்பு இருக்கு, right? It doesn't mean that you will get only these 4 questions. அப்ப அதுல 3ல இருந்து ஒரு क्वेश्चन வந்து இந்த 4ல இருந்து ஒரு क्वेश्चन வந்துச்சுனா டெஃபினட்டா உன்னால எழுத முடியும், right? நீ இப்ப இந்த பர்టిక్యులர் 4 क्वेश्चंसல interrupts விட்டுட்டு படிக்கிற சார் அப்படினா, so question paperல interrupts நம்ம விட்ட டாபிக்ல இருந்து ஒரு क्वेश्चन வந்துச்சுனா உன்னால அட்டெண்ட் பண்ண முடியாது, right? And that is why I ask you to study all these 4 questions particularly for this particular subject, right? And unit 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா model train controller, ARM processor, right, compilation technique, and also you have to study assembly, linking and loading with example, right? இந்த 4 questions கண்டிப்பா நீ படிச்சிருக்கணும், right? And similarly unit 3 பாத்தீங்கன்னா priority based scheduling, இந்த ரெண்டு क्वेश्चनக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இந்த क्वेश्चन படிக்காம இருக்காதீங்க, right? And similarly distributed embedded system, right? All these are very very important question. And design of audio player, engine control unit, video AC, நான் முன்னாடியே சொன்னதுதான், இத ஃபுல்லா இன் டெப்தா நீ படிக்கணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஆடியோ பிளேயர் டிசைன் கேட்டா உன்னால எழுத முடியும், என்ன டயகிராம் வருது, எப்படி எழுதலாம் அப்படின்றத பாருங்க, ரைட்? 2 பேஜஸ் நீ ஃபில் பண்ற மாதிரி எழுதணும், ரைட்டா? சோ ஆடியோ பிளேயர், என்ஜின் கண்ட்ரோல் யூனிட் அண்ட் வீடியோ ஏசி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட் சி, ரைட்? சோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, as I said, it is a very vast unit, right? Definitely enabling technologies, reference architecture, system management with young, right? YANG, right? This is very important question. இந்த 3 question கண்டிப்பா படிங்க. And IoT protocols வந்து நிறைய இருக்கும், right? அந்த syllabusல last 2 lines IoT protocols தான் கொடுத்திருப்பாங்க, right? அதுல இப்ப நான் போல்ட் பண்ணிருக்க இந்த particular protocols தான் நல்லா go through பண்ணுங்க, right? கண்டிப்பா படிங்க, right? இதெல்லாம் படிக்க முடியலனாலும் just go through பண்ணி வச்சுக்கோங்க, SMPP, BSc, NED. Apart from this 4 questions, இதுல வந்து ஏகப்பட்ட questions இருக்கு unit 4ல, right? More than 10 to 11 questions இருக்கு, ரைட்டா? சோ இந்த 4 questions நீ படிச்சனா sure shot உன்னால ஒரு question அட்டெண்ட் பண்ண முடியும், damn sure about it, right? And unit 5, so unit 5 once again பாத்தீங்க அப்படினா நான் முன்னாடியே சொன்னதுதான், Raspberry Pi க்ளீனா படிச்சிட்டீங்க அப்படினா டெஃபினட்டா உன்னால ஒரு question அட்டெண்ட் பண்ண முடியும், right? So it is building block of IoT. அத பத்தி பேசினாவே you got to speak about Raspberry Pi and Linux on Raspberry Pi, and as well as programming with Python, right? All these 3 are very important question, right? Case studies, just go through what you have to write in home automation, smart cities, environment and agriculture, right? So today what we have seen is we have seen important questions for embedded and IoT system design, right? So in the particular subject, once again I'm telling you, it is very very important subject. இந்த செமஸ்டர்ல உனக்கு career defining semester this is, right? இந்த செமஸ்டர் பேஸ் பண்ணி தான் உனக்கு வந்து பாத்தீங்க அப்படினா கேம்பஸ் லைவ்ஸ், கேம்பஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து இதுல நீ எவ்வளவு ஸ்கோர் பண்ண போற அப்படின்றதுதான். even a single arrear will spoil your career, right? For example, இப்ப நீ TCS, Infosys இந்த மாதிரி MNC கம்பெனிஸ் நீ அட்டெண்ட் பண்ணாலும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து 60%, 65% அந்த மாதிரி இருக்கும். arrears வந்து மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க, எக்ஸப்ட் TCSல வந்து 1 arrear அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, right? So 1 arrear இருந்தாலும் it will be a great setback for you people, right? So இப்ப TCS அலோவ் பண்ணாலும் Infosys, Wipro இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, right? So அப்ப இந்த particular சப்ஜெக்ட்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் தான், நீ ஓரளவுக்கு கோப் அப் பண்ணி படிச்சாவே கண்டிப்பா நீ கிளியர் பண்ணிடலாம். But this subject, right, it is very challenging for you, right? Once again I'm telling you,
இது ஏன் சேலஞ்சிங் நம்ம சொல்றோம்னா சிலபஸ் வாஸ்ட்ன்றது மட்டும் இல்ல, அப்ளிகேஷன் ஓரியன்டா क्वेश्चन பேப்பர் கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ரோகிராமிங், டிசைன் சேலஞ்சஸ் இந்த மாதிரி. அந்த மாதிரி கேட்டாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चंस எல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனா ஷூர் ஷாட்டா உன்னால கிளியர் பண்ண முடியும். Thank you students. Thank you students. Thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.